வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கறது எல்ஐசி வந்து ரியல் ஃப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்ஐசினுடைய ஜீவன் அக்ஷய் ஜீவன் சாந்தி பாலிசி வச்சு ப்ரொமோஷனுக்காக பார்த்திங்கன்னா எல்ஐசி இ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற நண்பர்கள், டெல்லி, மும்பை இருக்கிற நண்பர்கள் கூட இமெயில் மூலமாக என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இ ஃப்ளாட் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பார்க்க முடியாதுங்க. விர்ச்சுவல் ஹோம் அப்படிம்பாங்க. விர்ச்சுவல் ஹோம் அப்படிங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது. பட் வந்து மாதம் உங்களுக்கு வந்து ரெண்ட் மட்டும் வந்துட்டுருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் வாங்குறீங்களா, சிங்கிள் டெபாசிட் பண்ணிட்டு மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறது தான் ரெண்ட்டாக நீங்கள் வந்து அசியூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்டாக வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது LIC.in/India.inங்கிற வெப்சைட்டில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா சேல் ஆஃப் பிளாட்ஸ் அண்டர் ஜீவன் சாந்தி கொல்கத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணால் அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மோடிஃபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் பெங்காலி, அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ், அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஹிந்தி, அப்ளிகேஷன் ஃபார்ம், டிராஃப்ட் சேல் டீட், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங், சேல் ப்ரௌச்சர் எல்லாமே இருக்குதுங்க. சரிங்களா, இதில் நம்ம பார்க்க வேண்டியது அட்வர்டைஸ்மெண்ட் இன் இங்கிலீஷ் பார்ப்போம். கிளிக் பண்ணுங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் ஃபார் சேல் ஆஃப் பிளாட்ஸ் அட் ஜீவன் சாந்தி 8 லாட் சின்ஹா ரோட் கொல்கத்தா 71. இந்த கொல்கத்தாவில் இருக்கிற இந்த அட்ரஸில் தான் ஜீவன் சாந்தி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஈஸ்டர்ன் ஜோனல் ஆஃபீஸ் கொல்கத்தா இன்டென்ட் டு செல் 80 numbers of 3 BHK plots constructed under policyholders housing scheme named Jeevan Shanti located at 8 Lord Sinha Road, Kolkata 71. Application form, e-brochure, draft sale deed, perform of undertaking are available in our website LICindia.in. Under sale of plots, interested person, institution corporation. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து இதில் வந்து கான்டெக்ட் பண்ணான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 3 BHK ஃப்ளாட்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்கிற இந்த அட்ரஸில் வந்து சேலுக்கு வந்து ஜீவன் சாந்தி அப்படிங்கிற பேரில் வந்து விட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய விஷயமா இருக்குதுங்க. ப்ளீஸ் நோட் தட் த பிளாட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் as is, where is, as is, what is, whatever there is and no complaint basis, and will be allotted as per the terms and conditions noticed in the e-brochure. The last date of receipt filled in the application form is up to 15/1/2009 up to 17 hours. அதாவது 15/1/2019 மாலை 5 மணி வரைக்கும் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்குறதா போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ போட்ட கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ அனில் கந்தால்வால் மொபைல் நம்பர், ஸ்ரீ கௌதம் சௌத்ரி மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கூப்பிட்டு இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாமா, இன்னும் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்கா, என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா LICங்கிற ஒரு நம்பகமான நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணுறது வந்து இப்போ தான் முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். அதுக்காக இந்த அறிமுக வீடியோவை இதை நாங்கள் போட்டுருக்குறோம். இப்போ நம்ம மறுபடியும் பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா சேல் ப்ரௌச்சர் மட்டும் பார்க்கலாங்க. சரிங்களா, சேல் ப்ரௌச்சர் கிளிக் ஹியர் போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகுது. அருமையான ஃப்ளாட்ஸ் பாருங்கள். இதே LICனுடைய ஃப்ளாட்ஸ் சேலுக்காக விட்ருக்காங்க. ஜீவன் சாந்தி 8 Lord Sinha Road, Kolkata 71. Sale of residential flats under Jeevan Shanti policyholders housing scheme built by Life Insurance Corporation of India at Kolkata. ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா as is, where is, as is, what is, whatever there is and no complaints basis. எப்படி இருக்குதோ அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம், கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் அப்படிங்கிறது தான் விளக்கமாக அப்படி போட்டிருக்காங்க. த ஃப்ளாட்ஸ் ஆர் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஒன்லி. இது வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு கிடையாது, வாழ்வதற்காக மட்டுமே, பிஸ்னஸ் யூஸுக்கு கிடையாது. ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஒன்று, குடும்பமாக போய் தங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், வாழலாம். இது அந்த ஃப்ளாட்ஸுடைய ஃபோட்டோஸ் போட்டுக்கிறாங்க LIC வெப்சைட்லேயே. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. "20 flats are constructed under the scheme of the freehold plot, out of which 80 flats are available for sale in the policyholders to the policyholders. The project is completed and ready for possession. Building completion certification is received from the KMC."
ஒன்லி பாலிசி ஹோல்டருக்கு மட்டுமே கொடுக்குறாங்க, ஜீவன் சாந்தி பாலிசி ஹோல்டருக்கு தான் கொடுக்குறாங்க. உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம். ப்ராக்சிமிட்டி, ஹைலைட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டோர்ஸ் எல்லா விஷயமும் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த LIC.India வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த லிங்கை நான் கிளிக் பண்ண மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அது இருக்கிற எல்லா பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த நம்பர் காலில் மேலே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் சேல் ப்ரைஸ். ஃபஸ்ட் ஃப்ளோர் A1ல் பிளாக் A பிளாக் Bன்னு இருக்குது. B1 B2 கார்பெட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டுக்கிறாங்க 1185. சேல் ப்ரைஸ் பெர் பிளாட் ருபீஸ் 197 lakhs. ரேட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி சைட் பிளான் கொடுத்துருக்குறாங்க. B1 B பிளாக்கோட சைட் பிளான், A பிளாக்கோட சைட் பிளான். இந்த ப்ரௌச்சர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ரௌச்சருடைய இந்த வெப்சைட்டுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே கிளியராக ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இது இன்னர் சைட் பிளானுங்க. ஃப்ளாட்ஸ்லேருந்து இந்த இடத்துல என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்னர் அமைப்பு எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு ஆட்டோ கார்டில் நல்லா டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. த இண்டிவிஜுவல் பாலிசி ஹோல்டர் ஹூ இஸ் மேஜர் இண்டியன் நேஷனல் இன்க்ளூடிங் NRIs மஸ்ட் ஹோல்ட் அட்லீஸ்ட் ஒன் இன்ஃபோர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆஃப் சம் அஷ்யூர்ட் நாட் லெஸ் தென் ₹3 lakhs. சிங்கிள் பாலிசிக்கு வந்து 3 lakhsக்கு வந்து சம்மர்ஸோட கீழே இல்லாமல் நம்ம பாலிசி வச்சுருக்கணும். இஷ்யூடு பை லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆன் ஹர் ஓன் லைஃப் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன். இது வந்து ஜீவன் சாந்தி பாலிசிங்கிறது கிடையாதுங்க. ஜீவன் சாந்திங்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்டுடைய நேமு, ப்ராஜெக்ட் நேமு. பட் வந்து எனி பாலிசி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறவங்க இல்லை நாட் லெஸ் தென் 3 lakhs சம்மர்ஸோடுங்க. சம்மர்ஸோடு வந்து 3 lakhsக்கு கீழே இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற பாலிசி வச்சுருக்கிற எல்லா பாலிசி ஹோல்டரும் இது அப்ளிகேபிளாக வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் கேன் பி மேட் இன் ஜாயின்ட் நேம் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் பேரண்ட் அண்ட் சைல்டு ப்ரொவைடட் இன் த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா should have a single policy of sum assured not less than 3 lakhs issued by Life Insurance Corporation of India. Institution corporate bodies will also be considered for registration provided plots are available after registering allotted eligible policy holders. The applicant has to submit self-attested copy of status report not older than 1 month in respective years. அதாவது பாலிசினுடைய இன்ஃபோர்ஸ் பாலிசினுடைய ஸ்டேட்டஸ் வந்து பாலிசி ஸ்டேட்டஸ் கிடைக்குன்னா பிரான்ச்சில் கொடுப்பாங்க. இந்த பாலிசி ஸ்டேட்டஸ் நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய பாலிசி 3 லட்சத்துக்கு மேலே சம்மர்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பாலிசி ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு அவங்களோட கேட்குற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ரேட்டெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் வந்து இதை புக் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. இதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அந்த PDF லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் அலாட்டட் பர் பர்சன். ஆக்சிஸ் பேங்கில் கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்கள், நான் ஸ்பீடாக போயிட்டேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதாங்க அந்த ஃப்ளாட்ஸுடைய கேட்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. இன்னர் வியூ.
ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தது எல்ஐசியில் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணாங்கிற ஒரு புது விஷயத்தை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் LIC.India வெப்சைட்டில் போய்ட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாட்ஸ் அண்டர் சேல் ஃபார் பாலிசி ஹோல்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ப்ரௌச்சர் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ராப் சேல் டீட் இருக்குது, ப்ரொஃபார்மா அண்டர்டேக்கிங் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. மோடிஃபிகேஷனில் வந்து லேட்டஸ்ட்டாக இதை விட்ருக்குறாங்க. சேல் ஆஃப் பிளாட்ஸ் அண்டர் பிளாட் மோடிஃபிகேஷன் பார்க்கலாங்க. சேல் ஆஃப் பிளாட்ஸ் அண்டர் ஜீவன் சாந்தி கொல்கத்தா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அவங்க லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குற மோடிஃபிகேஷன். நீங்கள் அவங்களை கான்டெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷோ சரி இல்லை ஹிந்தியோ பெங்காலியோ உங்களோட லாங்குவேஜில் போய்ட்டு போனே அதில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணி இப்போ இது வந்து அவைலபிள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நேரில் போய் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. கொல்கத்தா மக்களும் சரி இல்லை NRI பீப்புளும் சரி, கொல்கத்தாவில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற NRI பீப்புளும் இதை நீங்கள் வந்து அப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் LIC பாலிசி ஹோல்டராக இருக்கணும், 3 lakhsக்கு மேலே சம்மர் சூட் வச்சுருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன். நன்றி நண்பர்களே, இது போன்ற அடுத்த பல விஷயங்களை சந்திப்போம். ஃபன்லூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.